இந்த நற்செய்தி வாதகத்திலே ஒரு சிறிய புதுமை. மீனின் வாயிலிருந்து நாணயம் எடுக்கப்பட்டு பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் வரி கட்டப்படுகிறது. இதற்கு முன்னால் இயேசு சொன்ன செய்தியோடு இதை தொடர்புபடுத்தி பார்க்கிற பொழுது இதிலே ஒரு அர்த்தம் இருப்பது புரியும். முதலிலே இயேசுவின் பாடுகளை முன்னறிவித்த பொழுது சீடர்கள் கலக்கமுற்றார்கள். பேதுரு கூட ஐயோ உமக்கு வேண்டாம் என்றார். பிறகு பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் தவோர் மலைக்கு அழைத்து சென்று அங்கே தோற்றம் மாற்றம் அடைகிறார் இயேசு. தன்னுடைய தெய்வீகத்தன்மையை காண்பித்து பாடுகளை தாண்டி இருக்கின்ற அந்த தெய்வீகத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறார். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை, 2ஆம் முறை இயேசு தன்னுடைய பாடுகளை அறிவிக்கிறார். இயேசு பாடுகளை முன்னறிவிக்கின்ற பொழுதெல்லாம் சீடர்கள் மனதிலே பயம் தொற்றிக் கொண்டிருக்கும், குழப்பம் இருந்திருக்கும். பேதுருவுக்கு ஒரு தனிப்பட்ட அருள் இயேசு தருவதற்காக தான் இந்த புதுமையை செய்கிறார். பேதுருவுக்கு இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை வர வேண்டும். இந்த பாடுகளையும் தாண்டி இயேசுனுடைய போதனைகள் பிற்காலத்திலே வாழ்வதற்கு நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நான் உன்னோடு துணை இருப்பேன் என்பது கூறுவது போல்தான் இந்த வரி கட்டும் புதுமை பேதுருவுக்கு தரப்படுகிறது. நம்முடைய வாழ்வோடு இதை தொடர்புபடுத்தி பார்த்து கொண்டால் நமக்கு புரியும். பல்வேறு விதத்திலே கடவுளுடைய உடனிருப்பை அவர் உணர்த்தி கொண்டே தான் இருக்கிறார். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி வாழ வேண்டும், அங்கே குழப்பமோ பயமோ வருகிற பொழுது மனிதர்கள் மூலமோ இறை வார்த்தையின் மூலமோ கடவுள் அவருடைய பிரசன்னத்தை உணர்த்தி கொண்டே தான் இருக்கிறார். பயம் வேண்டாம். இயேசுனுடைய முக்கியமான செய்தி அதுதான், பயப்பட வேண்டாம், பயப்படாதீர்கள். இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வோம். இந்த உலக வாழ்வுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், மறு உலக வாழ்வுக்கு அது நம்மை வளர்த்தி செல்லும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக.